தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுல. எங்க பார்த்தாலும் அரசியல் தலைவர்களை திருமண பக்கம்லாம் பார்க்க முடியுது, பிரஸ் மீட்ல பார்க்க முடியுது, பிரச்சாரத்துல பார்க்க முடியுது, அடுத்த பிரச்சாரம் எங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்ட வியூவையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு என்ன ரொம்ப ஆமல்ல அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு பதிவு என்ன அப்படின்னா, மேட்டூர் தொகுதியில வந்து வீரப்பன் மகளை ஆதரிச்சு சீமான் பேசின பேச்சு. அவர் நார்மலா அவரோட ஸ்டைல பேசிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது வீரப்பன் மகள் அழுதுருப்பாங்க. எனக்கு புரியல. திரும்ப நான் அந்த வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி நான் பார்க்கும்போது தான் அவர் பேசின அந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு செகண்ட் எனக்கே ரொம்ப ஆமா இல்ல பாவம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்லி பேசினாருன்னா, திமுகவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, யார் யாரோ புது கட்சிக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப வருஷமா உங்களுக்காக நான் கத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இனிமே அவர் ஒரு 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 மிரட்டல் குரல்ல சீமான் பேசுவார். ஆனா அந்த வார்த்தைகள் பேசும்போது அவரோட குரல்கள் உடையறத பார்க்கும்போது எனக்கே, ஏன்னா உண்மையில நேத்து கட்சி ஆரம்பிச்சுங்க, இன்னைக்கு நிறைய பேர் சட்டசபைக்குள்ள போறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்து போட்டி 234 தொகுதியிலும் பாதி ஆண்கள் பாதி பெண்கள் அப்படி முன்னிறுத்தி நுப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள், சீமான் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் நுப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே தரமும் தகுதியானவர்களும் இருக்காங்க. உண்மையில டாக்டர்ஸா இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், பட்டதாரியா இருக்கலாம். அந்த தொகுதியில அவங்களோட செயல்பாடுகள் பேசக்கூடிய ஆட்களை வந்து தேர்தலா வேட்பாளரா முன்னிறுத்துற அந்த சீமானோட அந்த பேச்சு கேட்கும்போது வீரப்பன் மகள் மட்டும் இல்ல, எனக்கே ஒரு செகண்ட் என்ன யார் யாருக்கோ வாய்ப்பு கொடுக்குறோம், ஒரு ஓட்டு தான் போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நேத்து வந்த மிக முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் அத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு கொடுக்கும்போது தமிழ் தான் முன்னுரிமை, நான் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, யாருக்கும் சமரசம் கிடையாது, என்னோட செயல்பாடு அது மத்திய அரசு இருந்துச்சு மாநில அரசு சொல்லி என்னோட ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் திருத்தமா சொல்ற சீமானோட இந்த பேச்சை கேட்கும் போது எனக்கும் கொஞ்சம் மைல்டா ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இந்த பதிவு. ஸோ சீமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல வீரப்பன் மகள் மாதிரி மேட்டூர் தொகுதியில உங்க தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளர் உண்மையிலே இவர் உண்மையிலே செம்மையான ஆட்களுங்க, இவருக்கு கண்டிப்பா நான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கலாம் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணி பேச அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஓட்டு கூட போட்டது கிடையாது நாம் தமிழருக்கு. ஆனா அவரோட செயல்பாடு ரீசெண்ட் டேஸ்ல என்ன ரொம்ப மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அவரோட செயல்பாடு வந்து என்ன ரொம்ப ஆமா இல்ல சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சது. அதுக்காக இந்த பதிவு.